யாரை கேட்டாலும் ஜெயலலிதா அவர் கட்டிலே படித்துக் கொண்டு கோலி விளையாடு கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வார். அங்கே ஆட்சியே இல்லாமல் கைநாட்டு போட்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. மோடியிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? 365 நாளில் 360 வெளிநாட்டிலே சுற்ற வேண்டியது. மோடிக்கு சொல்லுவேன், மோடி அவர்களே, அராஜகம் வேண்டாம், அநியாயம் வேண்டாம், சர்வதிகாரம் வேண்டாம். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கின்றார், தனியாக நின்றால் நான் வரவேற்பேன் என்று. மடையர்கள், ஒரு முக்கிய எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கு அனுமதி இல்லை என்றால் இது என்ன நாடா அல்லது காடா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். பிரதமர் மோடி, பிரதமர் மோடி என்றால் ஒழிக என்று சொல்லுங்கள். என்ன பெரிய பிரதம மந்திரி என்றால் தலையை வாங்கி விடுவாரா? ஏன் பயப்படுவீர்கள்? குரல் வரட்டும். பிரதமர் மோடி ஒழிக, பிரதமர் மோடி ஒழிக, சர்வாதிகார மோடி ஒழிக, சர்வாதிகார மோடி ஒழிக. காமராஜருடைய ஆட்சி, ராஜாஜியின் ஆட்சி, அண்ணாவின் ஆட்சி, கலைஞரின் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி என்று சொன்னது போய் இன்றைக்கு கைநாட்டு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அம்மையார் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும், விரைவில் வர வேண்டும், துள்ளி குதித்து வரவில்லைனாலும் கூட நல்லபடியாக வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எந்த விதமான வேறும் கிடையாது. ஆனால் ஒரு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் கோடான கோடி மக்கள் பாதிக்கப்படவோ, அங்கே ஆட்சியே இல்லாமல் கைநாட்டு போட்டு ஆட்சி நடத்துகின்ற ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. கருத்து சுதந்திரங்கள் இங்கே பறிக்கப்பட்டிருக்கின்றன. யாரும் எதிர்த்து பேசக்கூடாது. யாரை கேட்டாலும் ஜெயலலிதா அவர் கட்டிலே படித்துக் கொண்டு கோலி விளையாடு கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வார்களே ஒழிய, உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் உடனே போலீஸ் அவர்களுடைய ஏவலா விட்டு அவர்களை பிடி என்று சொல்லக்கூடிய நிலைமைதான் இங்கே இருக்கின்றது. மோடியிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? 365 நாளில் 360 வெளிநாட்டிலே சுற்ற வேண்டியது. 5 நாட்கள் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் போர் அடித்தால் இந்தியாவிற்கு வந்து 5 நாட்கள் இங்கே இருக்கின்றவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்லும். இதை தவிர இந்த மனிதன் எதை உருப்படியாக இந்த காலத்தில் செய்திருக்கின்றார் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ராகுல் காந்தியை ஏதோ ஒரு சிறுவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியை ஏதோ ஒரு முடங்கி போன கட்சி அல்லது செத்து போன கட்சி என்று நினைக்கின்றார்கள். மிக மோசமான நிலையில் இருந்த தமிழகத்திலேயே இன்றைக்கு காங்கிரஸ் 3வது இயக்கம் என்ற பெருமையை நாம் பெற்றிருக்கின்றோம். பஞ்சாபிலே நாம் தான் ஆட்சி அமைக்க போகின்றோம். இதில் எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, வேறுபாடும் கிடையாது. காங்கிரஸை எல்லிலகை ஆடுகின்றவர்கள் எல்லிலகை ஆடுங்கள். இன்னும் சில மாதங்கள், அதிகம் போனால் இன்னும் 2.5 வருடங்கள் தான். மீண்டும் செங்கோட்டையிலே காங்கிரஸ் பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் கொடியேற்றுகின்ற அந்த நாள் விரைவில் வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். மோடிக்கு சொல்லுவேன், மோடி அவர்களே, அராஜகம் வேண்டாம், அநியாயம் வேண்டாம், சர்வதிகாரம் வேண்டாம். இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தவர்கள் தான். இங்கே பேசியவர்கள் பல பேர் சொன்னார்கள். ஆனால் இன்னொன்றையும் உங்களுடைய தமிழகத்திலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினரும் கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டும். எதை வேண்டுமானாலும் பேசலாம். என்னுடைய அன்பு சகோதரி, எனக்கு தனிப்பட்ட முறையிலே நான் மிகவும் நேசிக்கின்ற என்னுடைய அன்பு தங்கை தமிழிசை சவுந்தரராஜன் காலையில் எந்திருத்தால் காங்கிரஸை திட்ட வேண்டும், மாலையிலே திருநாவுக்கரசை திட்ட வேண்டும். இது பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கின்றார், தனியாக நின்றால் நான் வரவேற்பேன் என்று. மடையர்கள், காங்கிரசினுடைய வரலாறும் தமிழ்நாட்டின் வரலாறும் தெரியாதவர்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவிலும் தனித்தே நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி காங்கிரஸ் தான். தமிழகத்திலே 52லும் 57லும் 62லும் தனித்து நின்று நாங்கள் ஆட்சியை பெற்றோம். ஆனால் அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த எவனும் தனித்து நின்று ஆளுவதற்கு யோகிதை இல்லாதவர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். அதே போல்தான் மேலேயும் நேரு காலத்திலும், சாஸ்திரி காலத்திலும், இந்திரா காந்தி காலத்திலும், ஏன் ராஜீவ் காந்தி காலத்திலும் தனித்து நின்று ஆட்சியை பிடித்தவர்கள் காங்கிரஸ். காங்கிரஸ் இல்லாமல் மற்றவர்கள் ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் கூட்டணி இருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இதை சொல்கின்றேன். இன்னும் காலம் நிறைய இருக்கிறது.
இன்னும் அதிகம் பேச வேண்டும். நான் பேச ஆரம்பித்திருக்கின்றேன் முழுமையாக விரைவில். நேற்று முன்தினம் முன்னாள் ராணுவ உறுப்பினர் கிஷன் கேஜர் ராவ் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார். ஏன் செய்து கொண்டார் என்றால், ஒரே பதவி, ஒரே ஊதியம், ஒரே பென்ஷன் என்ற கொள்கையை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும், அதுதான் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு நல்லது என்று பல ஆண்டு காலமாக போராடி அதை வற்புறுத்துவதற்காக பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி அதிலேயும் பிரயோஜனம் இல்லை என்ற காரணத்தால் மனம் ஒடிந்து நிம்மதி இழந்து அந்த முன்னாள் மாநிலம் மன்னிக்க வேண்டும் முன்னாள் ராணுவ வீரர் தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்டு அவரை பார்க்க வேண்டும், அவருடைய உறவினர்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று அங்கே விரைந்தோடி சென்ற நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தியை போலீஸ் தடுத்து நிறுத்தியது. இது எப்படி என்றால், விரோதிகளாக இருந்தாலும் ஒரு பெரிய காரியத்தை விசாரிக்க செல்லும் போது அங்கே பழைய பகையெல்லாம் மறந்து யார் வந்தாலும் அவர்களுக்கு அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு அஞ்சலி செய்வதற்கு வாய்ப்பு அளிப்பது என்பது கிராமங்களில் கூட நடைமுறையில் இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. ஆனால் இந்திய முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் இந்திய ராணுவம் என்பதை விட இந்திய மோடி அரசாங்கத்தினுடைய துரோக செயலால் ராணுவ வீரர்களுக்கு இந்திய அரசாங்கம் செய்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்டு அதிலே மனம் நொந்து தற்கொலை செய்து கொண்ட ஒருவரை பார்ப்பதற்கு ஒரு முக்கிய எதிர்க்கட்சியினுடைய தலைவருக்கு அனுமதி இல்லை என்றால் இது என்ன நாடா அல்லது காடா என்று நான் கேட்க விரும்புகின்றேன்.